கைஸ், இது யாரை பத்தின பர்சனல் வீடியோவும் இல்ல. இது வெறும் ஒரு ஃபிட்னஸ் அவேர்னஸ் வீடியோ தான். எத்தனை பேர் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னு தெரியல. இவர் நேம் மணி, ஏஜ் 42. சென்னையில மீஞ்சூர்ல இருந்த ஒன் ஆஃப் த பாடி பில்டர். நவ் இஸ் நோ மோர். ஒரு பாடி பில்டிங் ஷோ பண்ணும் போது அளவுக்கு அதிகமா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தோம் அண்ட் லோ சுகர்னால இறந்துட்டாரு. ரொம்ப மாசமாவே இந்த மாதிரி நியூஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும் போது இறந்துட்டாங்க, ஜிம்ல கார்டியோ பண்ணிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, ஒரு பாடி பில்டிங் ஷோ பண்ணி ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கும் போது இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இறந்து போறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜிம்முக்குள்ள என்டர் ஆகும் போது ஃபிட்னஸ்னா என்ன, பாடி பில்டிங்னா என்னன்னு தெரியாம தான் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி காம்படிஷன் அண்ட் இந்த மாதிரி பாடி பில்டிங் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பெரிய மசில்ஸ் இருக்கும், ஆமா, 6 பேக்ஸ் இருக்கும், நல்ல ரிப்டா இருப்பாங்க, பார்க்கவே பாத்தீங்கன்னா ஷ்ரெட்டடா இருப்பாங்க. இவங்களெல்லாம் நீங்க சோசியல் மீடியால பார்க்கும்போது பார்க்கவே பெருசா இருப்பாங்க, மசில்ஸ் எல்லாம் இருக்கும், 6 பேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்களும் என்ன நினைப்பீங்கன்னா, ஸோ இவங்கள மாதிரியே பாடி எடுத்துட்டு வரணும், இவங்கள மாதிரியே ஃபிட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ்ன்றது மசிலை பேஸ் பண்ணி கிடையாது. ஆமா, இங்கதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஏமாந்து போறீங்க. இது இப்படிதான் உங்களை சோசியல் மீடியால இருக்கிற இன்ஃபுளுசர்ஸ் வந்து உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபிட்னஸ் வெறும் மசில்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸை வச்சு மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸை சேல் பண்ணா அவங்களுக்கு ஒரு மணி கிடைக்கும். ஆமா, அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பிசினஸ். ஸோ அதனாலதான் இந்த ஜிம், இந்த சப்ளிமெண்ட் இதெல்லாம் ரீசெண்டா ரொம்ப வருஷமா ட்ரெண்ட் ஆகிட்டு வராங்க இப்போ. அண்ட் இதை பாக்குற நீங்க என்ன நினைப்பீங்க, ஃபிட்னஸ்னா இதுதான் போல, ஃபிட்னஸ்னா ஜிம்மு, சப்ளிமெண்ட், புரோட்டீனு இது மட்டும் தான் நினைச்சு நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டு இருப்பீங்க. கைஸ், அட்லீஸ்ட் வேக் அப் நவ். ஃபிட்னஸ்ன்றது பிக் மசில்ஸ் ஆர் 6 பேக்ஸ் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்கூப் புரோட்டீன் பவுடர் அண்ட் அதர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதும் இல்ல. ரொம்பவே இம்பார்ட்டன்டானது. ஜிம் போறவங்க சப்ளிமெண்ட் எடுத்தே ஆகணுன்றது கட்டாயமே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், சோசியல் மீடியால இருக்கிறத பார்த்து ஏமாந்து போகாதீங்க. சிம்பிளா வச்சுக்கோங்க, ஜிம்முக்கு போறது உங்களோட மசில் குரூப்பை ட்ரெயின் பண்றதுக்கு தான். ஜிம்முக்கு போனீங்களா, உங்களோட மசிலை ட்ரெயின் பண்ணீங்களா, வீட்டுக்கு வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலான ஃபுட்ஸ்லாம் எவ்வளவோ இருக்கு, அதை வாங்கி சாப்பிடுங்க. இல்ல, நான் இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ்ன்றது வெறும் மசில் மட்டும் தான் நினைச்சு ஜிம்முக்கு போனீங்கன்னா, மசிலை ஏத்தி புரோட்டீன் பவுடர் எல்லாம் சாப்பிட்டு ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து ஸ்டேஜ் ஏற போறீங்கன்னு போனீங்கன்னா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், ஃபிட்னஸ்ன்றது மசிலை பேஸ் பண்ணி கிடையாது, சரிங்களா? ஃபிட்னஸ்ன்றது பாடி பில்டிங் கிடையாது, பாடி பில்டிங் ஃபிட்னஸ் கிடையாது. ஆமா, இது நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. லாஸ்ட் இம்பார்ட்டன்டான திங், ஜிம்ல இருக்கிற எந்த ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் கிட்டயும், ஆக்சுவலி அவங்க ஃபிட்னஸ் ட்ரெயினர்னு சொல்லிப்பாங்க, அவங்க ஃபிட்னஸ் ட்ரெயினர் கிடையாது. அவங்க கிட்ட யார்கிட்டயும் நான் என்ன டயட் எடுக்கணும், என்ன சாப்பிடணும்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களுக்கு எப்போ பசிக்கும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும், சரிங்களா? உங்களுக்கு எப்போ பசிக்கும்ன்றது அவனுக்கு தெரியாது. அவன் ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷனும் கிடையாது. அவன் சொல்றான், இவன் சொல்றான், ஆன்லைன்ல வந்து 100 ரூபாய்க்கு டயட் பிளான் விற்குது, அது விற்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு உடம்ப வீணாக்கிக்காதீங்க. ஜிம்ல இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாம் உங்க பாடிக்கு ட்ரைனர்ஸ் கிடையாது, அங்க இருக்கும்ல எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு தான் அவங்க ட்ரைனர்ஸ், சரிங்களா? அந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன ஒர்க் நம்ம உடம்புல பண்ணோம், இந்தந்த மிஷின்ஸ் வந்து இந்தந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத சொல்றதுதான் அவங்க வேலை. அவங்க வந்து உங்க பாடிக்கு ட்ரெயினர் கிடையாது, சரிங்களா? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பண்றது இதை பண்றது அப்படிலாம் பண்ணாதீங்க. எல்லாருமே இப்போ வந்து இன்டர்நெட் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு சில நாலேஜ்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு நீங்களே வந்து உங்க பாடிக்கு கைட் பண்ணி நீ என்ன சாப்பிடணும் என்னன்றதை நீங்களே பார்த்து நீங்களே பண்ணுங்க. உங்க பாடியை நீங்க இன்னொருத்தண்ட கொடுத்தீங்கன்னா விளையாண்டு போயிடுவானுங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா ஃபிட்னஸ் பத்தி நிறைய பேசலாம் தான் வந்தேன், பட் அது ஒரே வீடியோல சொல்ல முடியாது. ரியல் ஃபிட்னஸ்னா என்னன்றத நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன்.